ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீன லக்னம் மற்றும் மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் அதிபதியான லாபாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான விரையாதிபதி, இந்த ரெண்டு பொறுப்பையும் முக்கியமான பொறுப்பையும் ஏத்துக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே வக்ரம் அடைய போறாரு. மீனராசி அது பார்த்தீங்கன்னா பொறுத்தவரையும் சரி, இந்த வருடம் 1/7/2024 முதல் இந்த 11ஆவது மாதம் வரையுமே வக்ர பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வக்ர பயிற்சி இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசி ஆல்ரெடி ராகு 7 சனியோடைய தாக்கம் எப்போ இருக்குதோ அதே அளவுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கா மீனத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். மீனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் மீனத்துக்கிட்ட கம்பேராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சல் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் மீனராசி மற்றும் மீன லக்னத்தை பொறுத்தவரையும் இந்த நீர் ராசியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வெளியூர்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. வாழ்க்கையில நான் தான் என்னுடைய குடும்பத்தை உயர்த்தினேன். சின்ன வயதுல என்னுடைய அப்பாவும் பெருசா சப்போர்ட்டிவ் இல்லை, அம்மாவும் பெருசா சப்போர்ட்டிவ் இல்லை. வாழ்க்கையில நானே படிச்சு என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினேன். மற்றும் 20லேருந்து 30 வயதிற்குள்ளே இந்த வீடு கட்டுறது, கார் வாங்குறது, அந்த மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆயிரணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மீனராசிக்கு இருக்கு. அதுக்குண்டான வேலையை நிச்சயமா பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்போட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு எப்படி கன்னி 7ஆம் இடமா வரதுனால அதே அளவுக்கு கன்னி அளவுக்கு புத்திசாலித்தனமும் மீனத்துக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில ஏற்றம் மட்டுமே தான் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தையுமே இறக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதே சமயம் இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய மனப்பான்மை மீனத்துக்கிட்ட ரொம்ப கம்மி. எல்லோர் மாதிரியும் எல்லோருக்குமே சமமா ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதும் சரி, ஒரு 10 பேர் வெளியே போகும்போது முதல்ல பணத்தை எடுத்து கொடுக்கறதும் சரி மீனம் தான். இந்த யதார்த்த மனப்பான்மை அது குருவுக்கே உண்டான குணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குருவுக்கே உண்டான குணம். அதே போல இதுக்கு முன்னாடி எல்லாமே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ இன்னைக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட தன்மைகள் இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிறது சுத்தியுமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசியை பொறுத்தவரை ராசியில ராகு கடுமையான பயத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான பயம், மனசஞ்சலம். 7.5 சனியோடைய தாக்கம் எப்படி இருக்கோ அது மாதிரி 3% பார்த்தீங்கன்னா 3 to 30% அதிகமா தாக்கம் இருக்கும். கோச்சாரத்துல ராகு சந்திரன் மேல போகும்போதும் சரி, சந்திரன் மீது ராகு போகும்போதும் இந்த மாதிரி கடுமையான தொந்தரவுகள் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். புரியாத பயம் ஏற்படும். நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை நம்மளை விட்டு விலகிறது, வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிருமா அப்படிங்கிற பயத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல ராகு அங்க இருக்கக்கூடிய நபர்கள், 7 கேது இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இத்தனால எந்த பிரச்சனைகள் இல்லை. கல்யாணமாயி ஏறக்குறைய ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு, 3 வருடங்கள் ஆயிடுச்சு, 10 வருடம் ஆயிடுச்சு, 16 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நபர்கள் எல்லாமே இன்னைக்கு அதிகமா சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல யாரும் பெருசா 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா ஒற்றுமையா இருப்பாங்களே, எப்படி இவங்களுக்கு உள்ள சண்டை வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1.5 வருட காலமாகவே அதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 7.5 சனியோடைய தாக்கம் முதல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ராசியில ராகு. அப்ப மன இறுக்கங்கள் அதிகமா கொடுத்து நம்ம ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம எதிர்த்து பேசுறதுனால நிறைய ஈகோ பிரச்சனைகள் வந்திருக்குமா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே அதிகமா இப்ப நடந்துட்டு இருக்கா மீனராசியை பொறுத்தவரை. நீங்களாவே இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முதல்ல பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ரொம்ப
யார பார்த்தாலுமே பேசி நல்லா பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழக்கவழக்கங்கள்லாம் ரொம்ப சுருக்கி இருப்பாங்களா, பெருசா ட்ரெஸ்ஸிங்க்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸே குடுக்கவே மாட்டாங்க. இந்த பணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா செலவு பண்ணக்கூடிய சந்தோஷமா செலவு பண்ணுவாங்க. அதான் விஷயம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஏனோ தானோன்னு செலவு பண்றது, ஒரு வெளிய போறதுக்கே ஒரு பெரிய முக்கியத்துவம் குடுக்காம, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ராசியில ராகு வந்தாவே இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இப்படிதான் இருப்பாங்க. துணிச்சல்ங்கிறது துளியுமே நம்மள விட்டு காணாம போயிருங்க. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு கூட கடுமையா போராட வேண்டியது. யாராவது ஒருத்தர் நம்மள என்கரேஜ் பண்ணி, பண்ணி நம்ம வெளிய வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வரணும். அதேபோல நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணுனது எல்லாமே 2 வாட்டி, 3 வாட்டி முயற்சி பண்ணி சக்சஸ் குடுத்துருக்கும். இந்த 1 1/2 வருட காலமாக என்ன முயற்சி பண்ணுனாலுமே சக்சஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாவே சப்போர்ட் பண்ணவே இல்ல. நெறைய விஷயங்கள் வந்து எங்கிட்டருந்து நெறைய பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு. இப்ப வந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனராசி மற்றும் மீன லக்னத்துல 1, 7ல ராகு கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே இன்னைக்கு கோச்சாரத்துல வந்து கல்யாண யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாரா ராகு பகவான், கேது பகவான்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. அதனால கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ஏறக்குறைய 32 வயது, 33 வயது கடந்துருச்சு. இந்த ராசியை பொறுத்தவரையும் புதன் பகவான் நல்லா அமையாத பட்சத்துல, சுக்கிர பகவான் நல்லா அமையாத பட்சத்துல, திருமணம் டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக டிலே ஆகும். அதுவும் சனி பகவான் எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாருன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு ஏற்ற இறக்கத்தை குடுக்கிறதோட, திருமண தடையும் ஏற்படுத்தி குடுத்துருவாரா பிறந்த கால ஜாதகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. நெறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தப்பு தப்பா எதார்த்தமா ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே தப்பா போன ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போது, உங்களோட ராசிக்கு 12ஆம் பாவகத்திலே வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்ப 12ஆம் இடம்ங்கிறது விரயம். அங்க சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியூர், வெளி மாநிலத்தில பண்ணிட்டுருக்கேன். அத வந்து நான் வந்து விட்டுட்டு, அடுத்தது என்னுடைய சொந்த ஊர்ல பண்ணலான்ட்டு இருக்கேன். அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே ஒரு நன்மையை ஏற்படுத்தி குடுக்குமா? ஒரு சுப செலவு ஏற்படுத்தி குடுக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்பவுமே 12ஆம் பாவத்தில ஒரு நல்ல கிரகம் இருந்து அது வக்ரம் அடையும்போது, நம்மளுடைய ஏற்படக்கூடிய செலவினங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்படுமா? அந்த செலவுனால நமக்கு சந்தோஷங்கள் தான் கிடைக்குமே தவிர, ஒருபோதும் நெகிழ்ச்சி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அது 11ஆம் அதிபதி ஆகுறாரு. அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்த ஏற்படுத்தி குடுப்பாரு. அந்த சம்பவத்தினால நமக்கு செலவினங்களை ஏற்படுத்தி குடுப்பாரு. அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தகுதிக்கு மீறி ஒரு வரன் வந்து, அது வந்து திருமணத்துல நெறைய செலவாகுது. இந்த செலவுனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள கட்டுப்படுத்த முடியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இந்த திருமணத்த நான் நம்பி இறங்கலாமா? அந்த செலவினங்களை நான் சமாளிச்சு கட்டி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேனா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா நீங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு சுப காரியம் பண்றதுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் முதல்ல ஏற்படுத்தும். 2வது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கேன். அந்த தொழில் வந்து எனக்கு துளியுமே பிடிக்கவே இஷ்டம் இல்ல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் நடத்திட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தொழில் அங்கிருந்து விட்டுட்டு வேற தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த தொழில் மாற்றம் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடையறது உள்ளூர்ல எனக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்ல. நானும் நெறைய விஷயங்கள் போராடி, போராடி வாழ்க்கையில தோத்துட்டேன். நான் வெளியூர்ல போய் வாழ்க்கையில சக்சஸ் ஆகலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? பொதுவா சந்திரன் மேல ராகு வந்தாலும் சரி, நமக்கு அஷ்டமாதிபதி தசாபுத்தி வந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மட்டுமே தான் ஒரு பெரிய சொல்யூஷன். அப்ப வந்து பாதிப்பு உங்களை மட்டுமே சாருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சாரும். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர், வெளி மாநிலத்தில தங்குறதுனால, ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்து அதன் மூலியமாக பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை குடுக்குமா? இத்தனை நாளா வீண் செலவுகளும், வரவுகளும் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே பொருளாதாரத்துல நிச்சயமா ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறனால யார் வந்தாலும் ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நீங்க தைரியமா எடுக்கக்கூடிய முடிவுனால இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே காரிய வெற்றிக்கு சிறப்பான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏறக்குறைய நீங்க வந்து வாக்குவாதத்தை கண்டிப்பாக மீனராசி மற்றும் மீன லக்னத்தை குறைக்க வேண்டும். நீங்க பேசக்கூடிய சின்ன வார்த்தைகளாலேயே பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, வேலையில இருக்கக்கூடிய இடமாற்றுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, ஊரை விட்டுட்டு வெளியூர் போறதுக்கும் சரி, இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அமையும்.
புதிய முயற்சிகள் மேற்கொள்வதால் அதை பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்குமா? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கு குரு பகவானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.